வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. சேலத்தினுடைய விஜயுடைய கூட்டத்தில் சூரஜ் அப்படிங்கிற இளைஞர் இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. நெரிசலில் சிக்கி உயிரிழந்தாருன்னு ஒரு பக்கம், இல்லை வலிப்பு உயிரிழந்தாருன்னு ஒரு பக்கம், இன்னொன்று வெயில்னால உயிரிழந்தாருன்னு இப்படி பலவிதமான விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அதாவது எதனால் அவர் உயிரிழந்தார் அப்படின்னு, எதனால் உயிரிழந்தாலும் இந்த இழப்பு அப்படிங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனே விஜய் அவர்கள் கூட்டத்தினால இது நடந்தது, விஜய் தான் பொறுப்பாக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பல பேர் கருத்து சொல்லும்போது மனம் வேதனையாக இருக்குது. பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் தெரியும் உயிரிழப்பு அப்படிங்கிறது சோகமான விஷயமா இருந்தாலும் அதுக்கு இவர் தான் காரணம்னு குறை சொல்கிறது பூர்வாங்கப்பட்ட விசாரணை நடத்தணும். ஏன்னா காவல்துறை பல கட்டுப்பாடுகளை விதித்து தான் அவருக்கு அந்த அனுமதி கொடுத்தாங்க. எத்தனை தடவை கேட்டிருக்காங்க, அங்கே இங்கே எவ்வளோ நாள் நடந்தது. இதற்கு முன்பு இதே மாதிரி தான் சேலத்தில் அவர் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கும் போது கொடுக்கல. 4 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் லெட்டர் கொடுக்கணும்லாம் சொன்னாங்க. எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்றைக்கி ஒரு கூட்டம் நடக்குது. இன்னொன்று வழிகாட்டு நெறிமுறைகள், இவ்வளோ கழிப்பிடம் இருக்கணும், இவ்வளோ மெடிக்கல் வசதி இருக்கணும், மலை மேலே யாரும் ஏறக்கூடாது, இவ்வளவு கட்டுப்பாடுகள் வச்சு தான் அவருக்கு அந்த இன்றைக்கி அனுமதி கொடுக்குறாங்க. QR கோடு இவ்வளவையும் தாண்டி ஒரு உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னா அது யாருடைய தவறு? பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இவர் தவறு அவர் தவறுன்னு இப்போ உடனே நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நடந்த உடனே நம்ம பேசுகிறோம், அதுதான் சரியான விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ 41 பேர் உயிரிழந்த விஷயத்தில் கூட இன்னமும் கூட அவர் தான் தப்புன்னு சில பேர் சொல்கிறாங்க, இவர் தான் தப்புன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இன்னும் முழுமையான விசாரணை முடிந்த பாடில்லை. அதனால் எடுத்த உடனேயே விஜயை குறை சொல்கிறதை தாண்டி இவருடைய நோக்கம் என்னென்னா, பாருங்கள், விஜய் கூட்டம் அப்படின்னாலே இந்த கூட்டம் ஒரு கேளிக்கை பண்ண கூட்டம், இவங்களுக்கு பெருசாக அரசியல் அறிவே இல்லை, விஜயை பார்க்கணுங்கிறதுக்காக முட்டி அடிச்சுட்டு ஓடுவாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கு என்னென்னா, சார் எல்லா காலத்தையும் இந்த மாதிரி கூட்டம் இருந்ததாக தான் செய்யும். இவ்வளவு கட்டுப்பாடுகளை வைத்த உடனேயும் விஜய் மேலே குறை சொல்வது, அவர் மேலே அவதூறு கிளப்புவது அப்படின்னா வெகுஜன மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அது புரியாமல் இவங்க நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு தான் ரொம்ப கஷ்டமாகுது. என்னென்னா, அரசியலில் புதுசாக ஒருத்தர் வந்தார்னா அவரை கார்னர் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஒன்றாயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா, பழனிசாமி அவர்கள் கூட்டத்தில் நடக்கலை, ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்தில் நடக்கலை, மோடி அவர்கள் கூட்டத்தில் நடக்குதில்ல, இவர் கூட்டத்தில் மட்டும் நடந்தால் என்ன சார் அர்த்தம்? அது அப்படின்னா நம்ம என்ன பேசுறது இவங்ககிட்டே தெரியல. சார், ஒரு விபத்து நடந்தால் அந்த விபத்துக்கான காரணங்கள் தெரிஞ்சு, ஒருவேளை விஜய் பக்கம் கழிப்பிடம் சரியாக அமைக்கலை, மருத்துவ வசதி சரியாக அமைக்கலை அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். இல்லை காவல்துறையுடைய குறைபாடு இருந்தால் காவல்துறையை சொல்லலாம். எதுவுமே தெரியல இது வரைக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இப்போ காவல்துறை அப்படிங்கிறது அனுமதி கொடுக்கும்போது இன்றைக்கி அவர் வர வரைக்கும் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நல்லதான் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களும் அவர் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் ஃபாலோ தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நடக்கும்போது எடுத்த உடனே விஜயை குற்றம் சாட்டும் போது இவர்களுடைய நோக்கம் என்ன? அப்போ இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, விஜய் வீட்டை விட்டே வெளியில் வரக்கூடாது. ஆனால் வெளியில் வான்னு சொல்லுவீங்க, வெளியிலே வரக்கூடாது. வெளியில் வந்தாலும் இப்படி பாருங்கள், அப்படி பாருங்கள், இப்படி பாருங்கள், அங்கே கை காட்டாத, இங்கே கை காட்டாத, இவ்வளவு கட்டுப்பாடுகள். மோடி வராரு, கட்டுப்பாடுகள் இல்லை. பழனிசாமி வராரு, கட்டுப்பாடுகள் இல்லை. ஸ்டாலின் வராரு, ஸ்டாலின் மகளிர் மாநாடு, இளைஞரணி மாநாடு, வாக்குச்சாவடி முகர்வோர் மாநாடு, இவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டியிருக்கோன்னு சொல்லி அவங்கெல்லாம் கூட்டத்தை காட்டுவாங்க. ஏராளமான பேர், 1 லட்சம் பேர், 1.5 லட்சம் பேர் கூட்டத்தை காட்டுவாங்க. ஆனால் விஜய்க்கு மட்டும் 5000 பேர் தான், அதுவும் QR கோடு வச்சு தான் உள்ளே வரணும். ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு ஊருக்கு வந்தாலே வெகுஜன மக்கள் பார்க்க போகிறாங்க. அந்த வெகுஜன திரளான மக்கள் பார்க்க போவாங்களாம். ஆனால் அவங்களாம் ஒரு ஓட்டு போட மாட்டாங்களாம். ஏன் பார்க்குறவங்களாம் ஓட்டு போட மாட்டாங்க, யார் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. அப்போ இவர்களுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. ரோட் ஷோ அப்படிங்கிற ஒன்றை ஏன் வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் காரணம் காட்டி இவங்க மறுக்கிறாங்கன்னா, ரோட் ஷோ போட்டால் மற்ற கட்சிக்கு கூட்டம் தேராது, விஜய்க்கு எல்லற்ற கூட்டம் வரும். அதனால் அதை பயத்தில் ரோட் ஷோவை தடை பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட விஜயுடைய பேச்சு, அந்த டிஎம்கேவா திமுக திட்டுறதாகட்டும், மற்ற கட்சியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதாகட்டும், வெகுஜன கட்சிகள் எல்லாம் விஜய் விமர்சிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த சூரஜ் அப்படிங்கிறவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், அவர் எதுக்கு வந்தார், ஏன் வந்தார், இன்னும் நிறைய கதை கட்டுவாங்க. ஏன்னா இன்றைக்கி அரசுகள் அவங்ககிட்ட இருக்குது, என்ன வேணால் கதை கட்டலாம். பாருங்கள், இதெல்லாம் முன்கூட்டியே அவங்க பண்ணியிருக்கணும், இன்னும் கூட இதில் சரியாக பண்ணியிருக்கணும், அதில் சரியா. சார், குறை கண்டுபிடிக்கிறதுனா எல்லாரும் கண்டுபிடிக்கலாம். நம்ம கேட்குற சிம்பிள் கேள்வி, விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் லேட்டாக வந்தாரா? அந்த லேட்டாக வந்ததுக்கு காரணம் என்ன? அவர் 3 to 10ன்னு சொன்னார், 7 மணிக்கு தான் வந்தார், லேட்டாலாம் வரல. இன்னொன்று அப்படியே சொன்னாலும் காவல்துறை தான் அவரை கூப்பிட்டு வந்தாங்க. ஒன்வேளை வந்தார் விஜய்னா, ஒன்வேளை வர்றதுக்கு காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்தது? நல்லா யோசிச்சு பாருங்க. காவல்துறை அனுமதி இல்லாமல் ஒன்வேளை வர முடியுமா? 6:30 மணிக்கு அவர் உள்ளே போனார் அப்படிங்கிறீங்க. 6:30 மணிக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குன்னா அங்கேயே அவரை தடுத்து நிறுத்த வேண்டியதானே? நீதிமன்றம் கேட்டாங்களா இல்லையா? நீதிமன்றம் என்ன கேட்டாங்க? ADGPட்டையும் IGகிட்டையும் பல கேள்விகளை கேட்டிருக்காங்களா இல்லையா? அப்போ கரூர் சம்பவத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க? விஜய் தான் காரணம், ஓடி போயிட்டார், என்னென்ன பேசுனீங்க?
இப்போ இந்த விஷயத்தில் சொல்கிறோம், இதை வைத்து ஒருத்தருடைய அரசியலுடைய அந்த வாழ்க்கையை முடித்திடலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து பகல் கனவாகத்தான் இருக்கும். மக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்தை வச்சு அவரை சிபிஐயில் கூப்பிட்டு அங்கே இழுத்தடிக்கிறீங்க. அவருக்கு வெளியில் எங்கே போனாலும் அவருக்கு அனுமதி கொடுக்கறதில்ல. பரந்தூர் போனால் பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறீங்க. எல்லா விஷயத்திலையும் ஒருத்தரை நீங்கள் டார்ச்சர் பண்ண நீங்கள் பனையூர் பண்ணையாருன்னு சொன்னாலும் சரி, அவர் ஊழல் பண்ணிட்டாருன்னு சொன்னாலும் சரி, வெகுஜன மக்கள் அவருக்காக அவர் பேசாமல் வெகுஜன மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் அவருக்காக பேசினார், ஜெயலலிதா அவங்களுக்காக பேசினாங்க, கலைஞர் அவருக்காக பேசினாங்க, பழனிசாமி அவருக்காகவே பேச மாட்டாங்க. ஆனால் வெகுஜன மக்கள் அவருக்காக பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய இம்பாக்ட் விஜய் ஏற்படுத்திட்டாரா இல்லையா? நீ இந்தியா டுடேயில் வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி போய் பேசுறாரு, ஸ்டாலின் போய் பேசுறாரு, இவர் பேசவே இல்லை. ஆனால் பெரிய அளவுக்கு மக்கள் கேட்குறாங்க, அங்கே நடந்தது தெரியுமா, விஜயை போய் பார்த்தாராங்க. அப்போ அந்த விஷயம் பெருசாக்குறது யாரால? மீடியாக்கள் ஆகுது. மீடியாக்கள் ஏன் ஆகுது? டிஆர்பி அதிகமாகுது. ஏன் டிஆர்பி அதிகமாகுது? மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. விஜய் இன்னையோட கூட்டத்தை அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. என்ன காரணம்? சரி, விஜய் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு மக்கள் நினைக்கிறதுனால தான் சார் பார்க்குறாங்க. பிடிக்காம யாராவது பார்ப்பாங்களா? இது கூட தெரியாமல் விஜய்க்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. தேர்தல் முடிந்த உடனே கண்டிப்பாக நம்ம இப்பவும் சொல்கிறோம், திமுக அதிமுக மிஷினரி பெருசு, அதை மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் விஜய் அப்படிங்கிறவருக்கு ஒரு பெரிய படை இருக்கிறது. இன்னைக்கு அந்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் வேதனை அளிக்கக்கூடிய சம்பவம். இதை வச்சு விஜய் கட்சியை வந்து ஒழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது சரியான வாதமாக இருக்க முடியாது. நடுநிலையாக பேசினால் இந்த சம்பவம் எதனால் நடந்ததுன்னு விசாரித்து தீர கண்டுபிடிச்சி அதற்கப்புறம் தான் நம்ம பேச முடியும். இப்போதே பொதுவாக விஜயை குற்றம் சாட்டுவது ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.